ஹே ஃபோக்ஸ், ஆக்சுவலாக நம்மளுடைய இந்த டேங்க்கு மாடியில் இருக்கு இல்லையா, இந்த டேங்க் வந்து இதில் இந்த மூணில் ஒன்று கொஞ்சம் டேமேஜ் ஆன டேங்க். இது ஏற்கனவே கொஞ்சம் டேமேஜாக இருந்தது, அதை தான் ஒட்டு போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ இந்த டேங்க்கு இந்த போட்ட ஒட்டு வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது ரொம்ப பழசாகி போச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும்னா ரினியூ பண்ண போகிறோம். அதாவது இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு புதுசாக எம்சில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இன்னைக்கு வீடியோ அதுதான். அதுக்கு முன்னாடி யாரோ கல்வெட்டு எழுதி வச்சிருக்காங்களே, யாரு? நித்யா, டிஎல் நித்யா, குரங்கு குட்டி, டிஎல் காயத்ரி, இது என்னமோ எழுதி வச்சிருக்காங்களே, என்னமோ போட்டு வச்சிருக்காங்க, என்னன்னு தெரியல. கீழே விட்டு பார்ப்பாங்க ரெண்டு பேர், குரங்கு குட்டியா நம்ம எழுதி வச்சிருக்காங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. சின்ன குழந்தைங்கன்னா அப்படிதான். அந்த ரோட்டு ஓரமாக நிற்கிற தூசி படிஞ்ச காரில் எழுதுறது, கார் கண்ணாடியில் எழுதுறது, பின்னாடி கண்ணாடியில் எழுதுறது, அப்படி பேர் ஹார்டின் போடுறது, அம்பு விடுறது, இதெல்லாம் வேலையும் பார்ப்பானுங்க. ஸோ இப்போ வந்து இவனை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எடுப்போம். அதுக்குள்ளே இதை ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதெல்லாம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இவனை கொஞ்சம் கொஞ்சமாக பேத்து எடுக்கலாம். பேத்து எடுக்கணும்னா ஏற்கனவே கொஞ்சம் உறிஞ்சி வந்திருக்கான். அதனால் இப்போ புதுசாக நம்ம போட போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக டடக்கன் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இதை நல்லா தேய்ச்சி எடுப்போம். அதுக்கு தான் கொண்டு வந்துருக்கிறேன் ப்ரஷ். இது ஒரு இங்கே ஒன்று, அடுத்தது இதே மாதிரி இந்த இடத்த வந்து நம்ம கிளியராக தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்குவோம். அப்போ தான் வந்து ஒட்டுறதுக்கு நல்லா இருக்கும், நல்லா ஜம்முன்னு பிடிச்சிக்கும். ஸோ இந்த சைடு ஒன்று இருக்கா, அதே மாதிரி இந்த சைடு ஒன்று இருக்குது. இது அதோட பெருசு, டேமேஜ் பெருசு. அது எப்படி இருக்குன்னா, இங்கே பாருங்க, இந்த டேமேஜ் எப்படி இருக்கு பாருங்க. இது ரொம்ப கொஞ்சம் கொடூரமான டேமேஜ் தான். அதனால இதையும் பிச்சு எடுப்போம். இது கொஞ்சம் பக்கத்துலேயே வச்சுக்கிறேன், ஏன்னா வைக்கிறதுக்கு வேறு இடம் இல்லை. ஸோ இவனை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, நைஸ், எல்லாத்துக்கும் கையில் குத்தி விட்டோம். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதை வந்து நல்லா இந்த மாதிரி இதுக்கும் சேர்த்து தான் எடுத்து வந்திருக்கேன். கட்டிங். ஓகே, அப்படி போட்டோம்னா சும்மா ஜம்முன்னு இதெல்லாம் சுரண்டி எடுத்துட்டோம்னா ஓகே. இவனை வந்து நம்ம இப்போ க்ளீன் பண்ணுங்க. இவனை வந்து இப்படி கொஞ்சம் தள்ளி பிடிக்கணும். பிடிச்சிட்டு உள்ளேயும் சேர்த்து ஓட்டி விடணும். இப்படி. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபெவிக்விக் மாதிரி ஒரு க்ளூ இருக்கு, அதை வச்சு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இந்த இதை ஒட்டி விட்டுருவோம் மேலே. அதுக்கு மேலே எம்சில் போட்டு மூழ்கி விட்டுறலாம். ஆக்சுவலாக இவன் தான் அவன். இவனை கொஞ்சம் ஒட்டி பார்க்கலாம். இந்த க்ளூ வச்சு கொஞ்சம் இதை ஒட்டுதான்னு செக் பண்ணிக்கும். இது ஆக்சுவலாக அந்த ஃப்ளக்ஸ் பேனர்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு போடுவாங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒன்று தான், பட் சின்டெக்ஸ் டேங்க் ஒட்டுற அளவுக்கு இது ஸ்ட்ராங்கானு தெரியாது. இருந்தாலும் சும்மா ஒரு ட்ரை ஒட்டி பார்ப்போம். ஒட்டுச்சுன்னா ஓகே, ஒட்டுது. பின்னாடி என் கையில் பிடிச்சிருக்கோம்ல, அதில் ஒட்டுது. வெரி பேடியா. சரி, ஓகே, கொஞ்சம் அப்படி வந்து இங்கே இப்படி இறுக்கி பிடிச்சிருக்கு. நம்ம இதுக்கு மேலே தான் நம்ம வந்து எம்சில் போட்டு முழுக போகிறோம். லெட்ஸ் உருட்டல் போடுவோமா? எம்சில் உருட்டல். அடுத்தது வந்து இவனை கொஞ்சம் ஒட்டுவோம். கண்ணில் நெடி ஏறுது. கண்ணில் எப்படா நெடி ஏறுங்கிறீங்களா? ஆக்சுவலாக இந்த இது இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு மோசமான கெமிக்கல். இது கண்ணெல்லாம் எரியும். இந்த கம்மு போடும்போது அந்த இது வந்து கண்ணெல்லாம் எரியும். இது வந்து சைனோ அக்ரிலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளக்ஸ் பேனர்லாம் இருக்கு இல்லையா, போர்டெலாம் ஒட்டுறதுக்கு இந்த கம்மு தான் யூஸ் பண்ணுவாங்க. நல்லா ஸ்ட்ராங்கான கம்மு. பிவிசி, பிளாஸ்டிக் அந்த மாதிரி ஒட்டுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
குப்புற விழுந்துட போகிறோம். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், கலக்கல் போடுவோம். கலக்கல் ஃபஸ்ட் இந்த பக்கம் இவனை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த இடம் உடஞ்சிருக்கா, இது வரைக்கும் உடஞ்சிருக்கு. ஸோ தண்ணி ஃபுல்லாக இது வந்து அப்படியே நமக்கு லீக் ஆகிட்டே இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எம்சீல் இருக்குது. எம்சீல் இதுக்கு ஒரு பாக்கெட் பத்தாது, 2 பாக்கெட் போட்டுக்கலாம். இந்த 2 பாக்கெட்டுனா 2 பாக்கெட்டையும் கலக்கணும். ஸோ இதில் வந்து 1 க்ளூ ஈபாக்சிக் காம்பவுண்டு. ஸோ இது வந்து ஒரு கெமிக்கல் பாண்டிங் தான், அதாவது ஒன்று வந்து ஹார்ட்னர், ஒன்று வந்து க்ளூ. ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம்னா ஒன்று வந்து ஒயிட் கலர் ஆர் கிரே கலரில் இருக்கும். கிரே மீன்ஸ் லைட் கிரே, இந்த கலரில் இருக்கும். அண்ட் இதோடைய மிக்சிங், இவனுடைய பார்ட்னர் அவன் தான் ஹார்ட்னர். இந்த கம்மை வந்து ஹார்ட் பண்ணுறதுக்கு இது ஆக்சுவலாக வந்து க்ளே மாதிரி, இந்த சின்ன குழந்தைங்களாம் விளையாடுவாங்க இல்லையா, க்ளே, அந்த க்ளே மாதிரி. ஸோ இது ஏற்கனவே பிரிச்ச பாக்கெட் ஒன்று இருக்குது, அதில் இருக்கிற பேலன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கோம். பேலன்ஸும் எடுத்து நம்ம வச்சுக்கலாம், இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுவே 10 தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு இதை அப்ளை பண்ணுவோம். பேலன்ஸ் வேணும்னா இன்னும் ஒரு 3-4 பாக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன், அவனையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இவனை கலக்கல் போடுறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போ வெயிலுக்கு அதுக்கும் நல்லா காஞ்சிரும். ஸோ நம்ம வந்து இதை ரெண்டுத்தையும் நல்லா கலக்கிக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி, பரோட்டா மாவு மாதிரி நல்லா. அப்போ தான் இது ரெண்டும் இந்த ஈபாக்சி காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க இதை. அதாவது இந்த பிளாக் கலர் அண்ட் ஒயிட் கலர், ஒன்று வந்து கம்மு, இன்னொன்று வந்து ஹார்ட்னர். ஓகே ஓகே, இன்னும் கொஞ்சம் திரிச்சுக்கிட்டு அப்படியே இப்படி வைக்கலாம். வச்சோம்னா பச்சை குத்திக்கின்னு உன்னோட பேர் அப்படிங்கிற மாதிரி இவனை வந்து அப்படியே கொஞ்சமாக இதெல்லாம் வைக்கணும். அப்புறம் எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கே வந்து இவனை ஃபிக்ஸ் பண்ணணும். இது ஒன்று முடிச்சாச்சு. இது ஆக்சுவலாக ஒன்று போட்டு மொழிகி வச்சுருக்கிறேன் கொஞ்சம். பட் எந்த அளவுக்கு இது வந்து இந்த தண்ணி வந்து தாங்குதுன்னு தெரியல. பட் இன்னும் கொஞ்சம் இந்த சைடாக போட்டு முழுகணும், இந்த சைடில் போட்டு முழுகணும். எம்சீல் தீர்ந்து போச்சு, அதனால் அதை அப்படியே கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த சைடு வச்சுக்கலாம். இந்த சைடு வந்து நம்ம போட்டு தாக்குவோம். ஓகேவா, இந்த சைடு போடணும்னா இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கோம். இந்த சைடு போடுறதுக்கு கொஞ்சம் பெரிய பாக்கெட்டாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இது 20 ரூபா, இது அது 10 ரூபா. ஸோ அது 2 போட்டிருந்தேன். ஸோ இப்போ இந்த 20 ரூபாயில் ஒரே ஜாயிண்ட்டாக அடிக்க போகிறோம். ஸோ இது 20 ரூபா பாக்கெட்டை ஓப்பன் பண்ணுவோம். இது என்னென்னா இந்த 10 ரூபா பாக்கெட் 2 போடுறதுக்கு 20 ரூபா பாக்கெட் ஒன்று வாங்கிக்கலாம். ஏன்னா அதை விட இது 10 கிராம் ஜாஸ்தி, 10 கிராம்ஸ். இதுவும் பாருங்க, இதில் வெள்ளையா இருக்கா, இது வந்து கருப்பாக இருக்கும். ஏன்னா இந்த கருப்பாக இருக்கிறது தான் ஹார்ட்னர். இந்த கொலன்னு இருக்கிற ஜெல்லி வந்து இது ஹார்டன் பண்ணும். ஹார்டன் பண்ணும்போது இது வந்து ஒரு கல் மாதிரி ஆகும், அதுக்காக தான் இந்த ஹார்டனர். ஸோ இது ரெண்டுத்தையும் சிக்கு இப்படி போட்டு விட்டுக்கலாம், சும்மா பரோட்டா மாவு மாதிரி. நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ இது கொஞ்சம் அப்படி போடுவோம். கையெல்லாம் இப்படி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து எம்சீல் போட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கை கழுவணும்னா, சோப் போட்டு கை கழுவணும்னா இதெல்லாம் க்ளீன் ஆகிடும். நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ இது வந்து கொஞ்சம் எம்சீல் போட்டு நல்லா முழுகி வச்சுருக்கேன். இந்த சைடு முழுகி வச்சு அண்ட் இவனையும் போட்டு முழுகி வச்சாச்சு. ஸோ பார்த்தா நல்லா பாலிஷாக தெரியும், ஏன்னா அந்தளவுக்கு தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மோட்டர் போட்டு பார்க்கலாம், தண்ணி இது வரைக்கும் ஃபுல் பண்ணி பார்க்கலாம். தண்ணி சப்போஸ் லீக் ஆச்சுன்னா எந்த இடத்துல லீக் ஆகுதோ அதுக்கு மேலே ஒரு ஓவர் கோட்டிங் ஒன்று போட்டுரும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா போயிட்டு கை கழுவிட்டு ரெஸ்ட் எடுப்போம்.
ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடணும். ஸோ சாப்பாடு இன்னும் எடுத்து வரல. எடுத்து வந்த பிறகு நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரமா இவனை தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்த்துடலாம். தண்ணி ஆக்சுவலாக நல்லா நிறைஞ்சிடுச்சுன்னா இந்த அளவு இருக்கு. எவ்வளோ அளவு இருக்குன்னா இந்த அளவுக்கு இருக்கு. ஸோ டேங்க்ல இந்த அளவுக்கு தண்ணி இருக்கு. இப்போ இங்கே வந்து ஏதோ லீக் ஆகுதான்னு பார்க்குறோம். அதாவது இந்த அளவு இருக்கு தண்ணி. இப்போ தண்ணி ஃபுல்லானாலுமே இது லீக் ஆகாது, ஏன்னா இங்கே வந்து நல்லா ஒட்டியிருக்கு. அண்ட் இந்த பக்கம் ஒட்டினதும் வந்து பார்த்தோம்னா தண்ணி இந்த அளவு இருக்கு. இந்த இடத்துல ஒரே ஒரு லீக்கேஜ் இருக்கு. ஓகேவா, அதோ இங்கே தெரியுது பாருங்க மேலே. அப்போ இந்த இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம இது போட்டு ஒட்டணும். இந்த இடத்துல லீக்கேஜ் இருக்கு. அண்ட் இங்கே கூட கொஞ்சம் லீக்கேஜ் இருக்கு. இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக இன்னும் கொஞ்சம் போட்டு ஒட்டணும்னா ஒட்டிட்டு அப்படியே இங்கேயும் இது மேலேயும் இன்னும் கொஞ்சம் போட்டு மூழ்கி வச்சிடலாம். சரி, லைட்டாக லீக்கேஜ் இருக்கு ஒரே ஒரு இடத்துல, இந்த இடத்துல. ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் போட்டு ஊசி மொழி விட்டுரும். ஓகே ஃபாக்ஸ், இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக இந்த லீக்கேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த டேங்க் ஓட்டை இதெல்லாம் அடைக்கிறதுக்கு எம்சிலுங்கிற பிராண்டு தான் ரொம்ப வருஷமா இருக்கு. இந்த மாதிரி வேற ஏதாவது இந்த டேங்க் லீக்கேஜ், பைப் லீக்கேஜ் அடைக்கிறதுக்கு வேற ஏதாவது மெட்டீரியல் இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். மேபி வீடியோ பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுங்க. அண்ட் சேனலுக்குள்ள நிறைய வீடியோஸ் இருக்கும், கண்ணம்னு இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய்.